Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. எப்ப பாரு வியாதியவே பேசிட்டு இருக்காத, தரித்திரத்தை பேசிட்டு இருக்காத, இருக்கிற பிரச்சனையை பேசிட்டு இருக்காத. நீ பேச வேண்டியது வனாந்தரம் வயல்வெளியாக மாறும். ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் ஒரு நாள் ஒரு ஜெபம் இல்லாத வீடு அது வனாந்தரம் தான். ஆனால் அந்த வனாந்தரத்தில் தேவன் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கி வருகிறார். ஆயிரத்தெட்டு அக்கிரமங்கள் நடக்கலாம், மோசமான காரியங்கள் உலகத்தில் நடக்கலாம், சத்துரு ஒருவேளை ஜாஸ்தியான மாதிரிலாம் தெரியலாம். ஆனால் வேதம் சொல்லுது, இந்த உலகத்தை ஆவியானவர் தம்முடைய கையில் வைத்திருக்கிறார். யோபின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை எல்லாரும் எடுத்துக்கொண்டு நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பாழும் அந்தர வெளியுமான தரையை திருப்தியாக்கி இளம் பூண்டுகளின் முளைகளை முளைக்கப்படும். பூமியெங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும் சஞ்சாரமில்லாத வனாந்தரத்திலும் மழையை வருஷிக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவரின் செழிப்பு இந்த காலை. ஆவியானவரின் செழிப்பை பற்றி கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக தேவன் தம்முடைய ஆவியை அனுப்பி இந்த பூமியை செழிக்க பண்ணுகிறார். அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. பூமியில மனுஷர் இல்லாத இடத்துல கூட எதை வருஷிக்க பண்ணிடுவாராம்? மழையை வர பண்ணி அங்கே எதை முளைக்க பண்ணிடுவார்? புல் பூண்டுகளை முளைக்க பண்ணிடுவார். ஹல்லேலூயா. நீ படிச்சிருக்கணும்னு இல்லை வேலை கிடைக்கிறதுக்கு. சில சொல்லுவாங்க படித்தாதான் வேலை கிடைக்கும். இன்னும் ஆண்டவர்கிட்ட அப்படி கிடையாது. வனாந்திரத்தில் மழையை பெய்ய பண்ணி அங்கேயும் எதை முளைக்க வைக்கிறாரு? புரிந்தவர்கள் கரங்களை வைத்து ஆமென் என்று சொல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கிருந்தும் எதையும் செய்கிற பரிசுத்த ஆவியானவர். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் பலவீனம்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. உன்னை கொண்டு தான் பலன் இருக்கவே செய்ய முடியாததை உன்னை கொண்டு செஞ்சிருவார். கை தட்டி ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. பலமுள்ள அநேகர் இருப்பார்கள், அவர்களால் ஒன்றும் செய்யவே முடியாது. நான் வாலிபனாக வேதாகம கல்லூரியில் படித்து கொண்டிருந்த பொழுது ஏசுதாசன் என்று ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவளுக்கு முதுகெலும்பு கிடையாது. எல்லா எலும்பையும் வெட்டி எடுத்து விட்டார்கள். மேலேருந்து கட் பண்ணி கீழேயும் கட் பண்ணி முதுகெலும்பு எடுத்துட்டாங்க. டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் அந்த கேன்சரினால் முதுகெலும்பு எடுக்கப்பட்டு விட்டது. கவனிங்க கவனிங்க, இட்ஸ் நாட் அ ஜோக், இட்ஸ் ரியல் வாட் ஹேப்பன். ஆனால் தேவன் அவரை கையில் எடுத்தார். முதுகெலும் இல்லாமலே நடப்பார், எல்லா ஊருக்கும் நடப்பார், நின்று பிரசங்கம் பண்ணுவார். அப்போவே நான் சொல்லுது 70s அவர் பிரசங்கம் பண்ணால் பேய்கள் பறந்து ஓடும். அவர் ஜெபம் பண்ணுவார், எலும்பு இல்லாதவனுக்கு என்ன வந்துடும்? எலும்பு வந்துடும். எத்தனை பேருக்கு விளங்குதா? உனக்கு முதுகெலும்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர். புரிந்தால் கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். உன் குறையவே சொல்லிக்கிட்டு இருக்காத, உன்னுடைய இன்னபிலிட்டியே பேசிக்கிட்டு இருக்காத. காரணம், வனாந்தரத்தில் மழையை பெய்ய வைத்து என்ன செய்வாராம்? புல் பூண்டுகளை. அவர் தான் யாரு? பரிசுத்த ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லாம் கை வைத்து செழிப்பாக்கும் பரிசுத்த ஆவியானவரே, செழிக்க செய்யும் பரிசுத்த ஆவியானவரே, வனாந்தரத்தையும் புல் பூண்டுகளை என்ன செஞ்சிருவாரா?
அந்த வசனம் சொல்லுது, ஆட்களே சஞ்சாரமே இருக்க மாட்டாங்களாம். 26 வசனம், பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும். அப்படின்னா இன்னைக்கு நமக்கு அதை அப்படி எடுத்துக்கிடலாம். நம்மளை யாரும் விருப்பம் இருக்காது, நம்மளை யாரும் இது பண்ண மாட்டாங்க, யாருக்கு நம்ம பிரயோஜனம் இல்லாமல் இருப்போம். ஆனால் இப்படிப்பட்ட ஆட்கள் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக மாறிடுவாங்க? ஹல்லேலூயா. யாருக்கு நான் பிரயோஜனம் இல்லையா? எல்லாரும் உன்னை தள்ளி விட்டார்களா? உன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை, உன் குடும்பத்துக்கு உன்னால் என்ன இருக்குது, ஒரு பைசா கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களா? உன் மேலே என்ன ஊற்றப்படும்? தேவனுடைய மழை. ஹல்லேலூயா. அதைத்தான் ஏசாயா 32:15 வாசித்தோம் அல்லவா? உன்னதத்திலிருந்து என்ன ஊற்றப்படும்? ஆவி நம்மேல் ஊற்றப்படும். அதுதான் ஆவியானவரின் மழை. புரிந்தவர்கள் ஆமென் சொல்லிக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து என்ன ஊற்றப்படும்? ஆவி 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்படிதான் இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படி செழிப்பான வயல்வெளி? how that wilderness will become a prosperous and plentiful blessed land. ஏசாயா 35:1 இருக்கு பாருங்க. ஏசாயா தொடர்ந்து அதை பத்தி பேசிட்டே இருக்கிறார். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். ஆமென் சொல்ல முடிந்தால் ஆமென் சொல்லி கொண்டே இருங்கள். எத்தனை பேருக்கு உங்க குடும்பத்தில் இந்த அனுபவம் வரணும்னு கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. வியாதிகள் மாறி, சாபங்கள் மாறி, வீட்டில் இருக்கிற தரித்திரங்கள் மாறி. ஆமென் ஹல்லேலூயா. எப்ப பாரு வியாதியவே பேசிட்டு இருக்காத, தரித்திரத்தை பேசிட்டு இருக்காத, இருக்கிற பிரச்சனையை பேசிட்டு இருக்காத. நீ பேச வேண்டியது வனாந்தரம் வயல்வெளியாக மாறும். ஆனால் யாருடைய ஆவி ஊற்றப்பட வேண்டும்? உன்னதத்திலிருந்து தேவனுடைய ஆவி ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் ஆண்டவர் எதையெல்லாம் செழிக்க செய்து கொண்டே வருகிறார் என்று பார்த்தால், முதலாவது பூமியவே ஒழுங்கு இல்லாமல் இருந்துச்சு. அந்த பூமியை ஆண்டவர் கனிகளுள்ள பூமியாய் மாற்றினார். ஆதியாகமம் 1:2 வாசிக்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் ஒழுங்கின்மையும் எப்படி இருந்தது? அது எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் பரவாயில்லை. எல்லாம் சத்தமா சொல்லி பாருங்க, சத்தமா சொல்லுங்க. அது எப்படிப்பட்ட, இன்னும் சத்தமா சொல்லுங்க. அது எப்படிப்பட்ட, ஆமா, அது எப்படிப்பட்ட மனுஷனோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையோ, ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், யார் ஊற்றப்பட்டு விட்டால், உன்னதத்திலிருந்து ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டால் அவ்வளவுதான். ஆமென் ஹல்லேலூயா. கைவிதி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பெற்றுக்கொண்டே இருங்க. இன்றைக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை, இன்றைக்கு ஆவியானவர் இந்த இடத்தில் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறார். வேதத்தில் என்னெல்லாம் ஆவியானவர் செய்தார் அது நம்முடைய குடும்பத்தில் நடக்க போகிறது, நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே வந்து பலிக்க போகிறது. ஹல்லேலூயா. இப்ப அந்த 1:2 11 வசனம் வாங்க. ஆதியாகமம் 1:11 நாங்க பார்க்கிறோம், கனிகள் விருட்சங்கள். 11 பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளையும் தங்கள் ஜாதி விருட்சங்களையும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமா இருக்குது. ஆனா அங்க வந்து யாரை வந்து அசைவாடுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் அசைவாடிக்கிட்டார். ஹல்லேலூயா. கையை சீக்கிரம் வைத்து சொல்லுங்க, குடும்பத்தில் ஆவியானவர் அசைவாடணும். அதுக்கு நீங்க வழி உண்டு பண்ணணும். உங்க குடும்பத்தில் ஆவியானவர் அசைவாடுறதுக்கு என்ன உண்டு பண்ணணும்? இரவான குடும்பத்தில் உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணு, ஒரு பாட்டை பாடி வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவோம் குடும்பத்தில். bring the power of the Holy Spirit in your family. ஃபுல்லாக 3 நேரம் சாப்பிட்டுட்டு மூக்கை பிடிச்சி தூங்கிட்டு 7 மணிக்கு எழும்பிட்டு, நம்மெல்லாம் அனிமல்ஸ் கிடையாதுல்ல, மனிதர்கள். அப்படித்தானே தேவனை ஆராதிக்க தேவன் நம்மை படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில், ஒரு வீட்டில் ஒரு நாள் ஒரு ஜெபம் இல்லாத வீடு அது வனாந்தரம் தான். ஆனால் அந்த வனாந்தரத்தில் தேவன் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். எத்தனை பேர் உங்க வீட்டை வனாந்தரத்தை மாற்ற போறீங்க? கையை வைத்து சீக்கிரம் சொல்லுங்க. என் வீடாகிய வனாந்தரத்தை, சண்டை பிரச்சனை இருக்கிற என் வீடாகிய வனாந்தரத்தை, வியாதின்னு சொல்லிட்டு இருக்கிற வனாந்தரத்தை உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும், எல்லாம் மாறி போகும். ஏசாயா 35 வந்து என்ன சொல்லுகிறது? அந்த வனாந்தரம் எப்படி மாறுமா? வயல் வழியாக மாறும்.
35:1 வாசித்து பார்ப்போம். அந்த வனாந்தரம் எப்படி மாறிவிடுமா? அது புஷ்பத்தை போல செழிக்கும். ஹல்லேலூயா. என்ன செய்யும்? புஷ்பத்தை போல செழிக்கும். அதுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் இந்த ஃப்ளவர் வாஷ் எல்லாம் வாங்கி வச்சு பார்க்குறாங்கல்ல, பூந்தொட்டி வாங்கி வச்சு பார்க்குறாங்க, படங்களை ஒட்டி கட்டி வச்சு பார்க்குறாங்க. நல்லது, அது ஒரு பக்கம் நல்லது. சரி, அட்லீஸ்ட் தே ட்ரை டு ஹேவ் இட். ஆனால் இதற்கு மேலாக ஒன்று இருக்கிறது. என்னது? யார் ஊற்றப்பட்டு விட்டால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் வனாந்தரமான வீடு என்ன செய்யும்? மாறிடும். உன் பிள்ளைய பார்த்தா வனாந்தரம் மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு பிள்ளைகளை பாருங்க, படிக்க மாட்டாங்க, அடங்க மாட்டாங்க, இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு காலம் வரும், அவன் எழுந்து பிரகாசித்து கொண்டு இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கிறார். கல்பாக்கம் பாஸ்டர் என்ன ஒரு ஸ்டவ் ஒன்றை கொடுத்து விரட்டி விட்டார் அப்படின்றார். சொல்லிட்டு சொல்கிறார், 15 வருஷம் கழிச்சு இன்றைக்கி ஜெகஜோதியாக நான் இருக்கேன், கார் என்ன எல்லா வசதியும் கர்த்தர் கொடுத்துட்டார் அப்படின்னா. என்ன ஊற்றப்பட்டுருச்சு? ஒரு ஆமை யார் ஒன்றை விரட்டினாலும் சரி, யார் ஒன்றை திட்டினாலும் சரி, அவனுக்கு என்ன நேர்ந்தாலும் சரி, எது ஊற்றப்பட்டு விட்டால் போதும். கையெல்லாம் அசைச்சிட்ருங்க, வாய் பேசிட்டுருங்க. யார் ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு பக்தன் சொல்லுகிறார், அவாந்தர வெளியில் தேவன் தன்னுடைய மழையை பொழிய பண்ணுகிறார். மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடங்களில் எதை ஊற்றுகிறார்? மழையை பொழிய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சீக்கிரம் கை வைத்து ஆண்டவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, என் வீட்டில் உடைய மழையை ஊற்றும். சத்தமா கேளுங்க, என் வீட்டில் உடைய ஆவியின் மழையை ஊற்றும். எப்படியாவது காலையில் எழுப்பி நாங்கள் ஜபம் பண்ணிடட்டும், இரவு குடும்பமா நாங்கள் ஜபம் பண்ணிடட்டும், ஒரு 5 நிமிஷம் தான் தனி ஜபம் பண்ணிடட்டும். கரங்களை தட்டி ஆர்ப்பரிங்கள் பார்க்கலாம். ஒப்பு கொடுத்தவர்கள் எல்லாரும் ஆமென். ஆவி ஊற்றப்படட்டும். வனாந்தரத்தில் அந்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அங்கே தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. ஆகவே the Holy Spirit was poured upon the creation and upon the darkness. இருளிலே என்ன ஊற்றப்பட்டது? ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்பட்ட போது அந்த எல்லாமே மாற ஆரம்பித்தது. யோபு பக்தன் சொல்லுகிறார், யோபு 33:4, தேவ ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க அந்த வசனத்தை. சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு என்ன கொடுத்தது? அந்த சுவாசம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. சர்வ வல்லவரின் சுவாசமே நீர் தான் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்போ the breath of the Almighty is the power of the Holy Spirit. So the breath of the Almighty, he comes. சர்வ வல்லவரின் சுவாசம். இன்னைக்கு நமக்கெல்லாம் எதுக்கு வறட்சி? வீட்டில் எப்போ பார்த்தாலும் வியாதி, பிரச்சனை, சண்டை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எல்லாம் பரிசுத்தாவி பற்றி தெரிஞ்சோம், ஜெபம் பண்ணி ஆண்டுடைய வல்லமை என் வீட்டுக்கு வேணும்னு ஒரு ஆள் கேட்க மாட்டாங்கல்ல. பாடுகளை அப்படியே சமாளிச்சுக்கிட்டு, கார்டு இருக்குது ஆஸ்பத்திரியில் கொடுத்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, அட்மிட் பண்ண அவன் காசு கொடுக்குறான், சாப்பிட்டுக்கிட்டு ஆண்டவருனை எச்சரிக்கிறார். God wants you this morning when I have an availability of my spirit. என்னுடைய ஆவியானுடைய வல்லமை நான் உனக்கு வைத்திருக்க. நீயோ தரித்திரனா, வியாதி உள்ளவனா, பிரச்சனைனா ஏன் நீ இருக்கணும்? என்னுடைய ஆவி உண்மையில் என்ன செய்யப்படட்டும்? ஊற்றப்படட்டும். சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யப்படட்டும்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க வீட்டில் ஜபிக்காத மேல எண்ணெயை தேய்ச்சி போட்டு ஜெபம் பண்ண வை. வீட்டில் தண்ணியை தெளிச்சு எண்ணெயை தெளிச்சு அந்த வீட்டை ஜபிக்கிற வீடா மாத்திரு. எப்படியாவது கை தட்டி ஆர்ப்பரிங்க. மாத்திரன்னு சொல்ல அத்தனை பேர் கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேஞ்ச் இட். ஆண்டவர் இயேசு உலகத்தில் இருந்த நாட்களில் சீஷர்களை எப்படியாவது ஜெபம் பண்ண வைக்கிறல்ல. 3 தடவை தூங்கினா கூட வந்து பார்த்து எழுமி என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள விடலை. கடைசியில் பார்த்தா அப்படி உற்சாகப்படுத்தி விட்டுட்டு இயேசு போயிட்டார். ஆனால் 120 நாள் போய் அந்த 120 பேர் போய் 10 நாள் காத்திருக்கிறான். 3 மணி நேரத்தில் 3 தடவை தூங்கினவன் 10 நாள் காத்து கிடக்கிறான். மாறுமா? உங்கள் பிள்ளைங்க மாறுவாங்களா? புருஷன் மாறுவானா? மனைவி மாறுவாளா? கர்த்தருடைய வார்த்தை கவனி. மாற்றுவதற்கு தான் தேவன் தம்முடைய ஆவியை வைத்திருக்கிறார்.
தேவன் தம்முடைய ஆவியை வச்சிருக்கிறார். எப்படியாவது தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றி, அந்த யோபு பக்தன் எப்படி பார்க்கிறாரு பாருங்க. மனுஷ சஞ்சாரமே இல்லாட்டி கூட ஏதோ ஊத்திடுவாரா, ஊற்றி எப்படியாவது என்ன செஞ்சிருவாரு, புல் பூண்டை எல்லாம் கவிதை சொல்லுங்க. எப்படியாவது கை நல்ல வயது, எப்படியாவது என் குடும்பத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட, ஓ ரபா கல ஹந்தரபா, ஆண்டவர் எப்படியாவது மாற்றங்கள் உண்டாக நான் கிரியை செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா. So the Holy Spirit is constructing the universe and he makes prosperous the universe. Then the Holy Spirit முழு உலகத்தையும் தாங்குகிறார். Sustains the whole universe. ஆவியானவர் முழு உலகத்தையும் தாங்குகிறார். சங்கீத 139:7 அங்கே சொல்லுகிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? நம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் எங்க இருக்கிறீரு? நீர் அங்குதான் இருக்கிறீர். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் இந்த முழு உலகத்தையும், இன்னைக்கு எல்லாம் கவனிச்சுக்கிடுங்க. 1008 அக்கிரமங்கள் நடக்கலாம், மோசமான காரியங்கள் உலகத்தில் நடக்கலாம், சத்துரு ஒருவேளை ஜாஸ்தியான மாதிரிலாம் தெரியலாம். ஆனால் வேதம் சொல்லுது, இந்த உலகத்தை ஆவியானவர் தம்முடைய கையில் வைத்திருக்கிறார். எங்க போனாலும் யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க போனாலும் யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஆபீஸ்க்கு நீங்க போனாலும் ரட்சிக்கப்பட்ட 2 பேர் அங்க இருக்கிறாங்க, அபிஷேகம் பெற்றவர் 2 பேர் அங்க இருப்பாங்க. எந்த இடத்துக்கு நீங்க போய் பாருங்க, அது ஒரு ஹோட்டலா இருக்கலாம், ஒரு கடையா இருக்கலாம், ஒரு ஷாப்பா இருக்கலாம், 1000 ரட்சிக்கப்படாத இருப்பான், அபிஷேகம் பண்ணப்பட்ட 2 பேர் அங்க கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றி கொண்டுதான் இருக்கிறார். தேவன் விடமாட்டார், தேவன் விடமாட்டார். எப்படியாவது இந்த பூமியை தேவன் அசைத்து கொண்டே இருக்கிறார். ஆமென் என்று சொல்வோம். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் தம்முடைய ஆவியினால் பூமியை செழிப்பாக்கி கனிகள் விருட்சங்களை உண்டாக்கி செழிப்பாக்குகிறார். பூமியை அப்படியே அவர் தாங்கிக் கொண்டு இந்த பூமியை மகிமையாக என்ன செய்கிறார்? அதை மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா பரிசுத்தவான்கள் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றி, ஞானமே இல்லாமல் ஒரு ஆள் ஒருத்தன் இருக்கிறான், பைபிளில் இருந்தான், அவன் பேர் பெசலியேல். யாத்திராகமம் 3:31 எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா 31:5 எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா சொல்லும்போது வாசிக்க போறீங்க. 2ஆம் வசனத்தில் இருக்கு. 31:2 இந்த பெசலியேல் என்பவன், பேரை பார்த்தாலும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, பசன்னு இருக்குல்ல, பெசலியேல். இவனை போய் ஆண்டவர் கூட்டிகிட்டு வர்றார். இழுத்துட்டு வந்து அவனுக்கு என்னத்தை கொடுக்குறாரா? ஞானத்தை கொடுத்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு. இப்போ வாசிங்க 2ஆவது வசனம் 31:2. நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெஸ்லெயேலை பெயர் சொல்லி அழைத்து. பெஸ்லெயேல் என்ன செஞ்சாரா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெஸ்லெயேல் அந்த குடும்பத்தில் அவ்வளவு ஞானம் இல்லை என்று ஒதுக்கப்பட்டு அப்படி இருக்கிற அவனை கூப்பிடுற, நீ வா, உன் குடும்பத்தில் நீ தான் ஒருவேளை கடைக்குட்டின்னு ஒன்று ஒதுக்கி வச்சிருக்காங்களா, நீ தான் மூத்தவன் உன்னை ஒதுக்கி வச்சுட்டாங்களா, நீ வா, நான் உனக்கு என்னுடைய ஞானத்தை உனக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. ஞானத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினால் கரங்களை வைத்து ஆமேன் சொல்லிக் கொள்ளலாம். சத்தத்தை வைத்து ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமேன். உடனே அங்க சொல்லுகிறார் 5ஆம் வசனம், நான் அவனை என்ன செய்தேன்? அந்த கடைசி 2 வரி, அவனை என் ஆவியினால் நிரப்பி புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக. என்ன உண்டாச்சு? புத்தியும் அறிவும். புத்தி அறிவு. It's not coming from textbook or Google or any direction or any other thing. By the power of the Holy Spirit you get wisdom. எத்தனை பேர் தேவ ஆவியினால தேவ ஞானம் வருமா வராதா? ஹல்லேலூயா. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க முடியுமா முடியாதா? ஃபர்ஸ்ட்னு எழுதுறதுக்கு பேனா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மாற்றுவதற்கு ஆவியானவரால் முடியும். புரிந்தால் கரங்களை தட்டி, தேவனே உம்மால் எல்லாம் முடியும். எந்த உணர்வற்ற மனிதனையும் ஞானமில்லாத ஒருவனையும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்கே இருக்கிற உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன் நான். உங்கள் வீட்டில் யார் யூஸ்லெஸ்ஸாக இருக்காங்களோ அந்த ஆளுக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எந்த ஆளும் மாறாமல் இருக்கான், ஏவன் அக்கிரமக்காரனாக இருக்கான், உங்கள் குடும்பத்துலேயும் அவன் சரியில்லைன்னு சொன்ன ஆள், அவங்ககிட்ட பேசாதீங்க, யாருக்கிட்டையும் சொல்லாத. ஒரு நோட் எடுத்து அவன் பேர் எழுதி, ஆவியான அவன் ஊற்றப்படட்டுன்னு 1 வருஷம் ஜெபம் பண்ணு, 2 வருஷம் ஜெபம் பண்ணு, 3 வருஷம் ஜெபம் பண்ணு, விடாமல் ஜெபம் பண்ணு. ஒரு நாள் பார் என்ன நடக்குதுன்னு. விசுவாசம் உள்ள கை வைத்து மாற்றம் உண்டாகுமா?
ஆவியானவர் ஊற்றப்படுவாரா? ஹல்லேலூயா. அப்போ வனாந்தரம் என்பது நம்முடைய வாழ்வில் பல விதங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு வியாதியின் ரூபத்தில், தரித்திரத்தின் ரூபத்தில், குடும்பத்தில் சண்டையின் ரூபத்தில் இந்த வனாந்தரம் வந்து விடுகிறது. ஆனால் எதை ஊற்ற விரும்புகிறார்? தேவன் தம்முடைய ஆவியை ஊற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய ஆவி ஊற்றப்பட வழி பண்ண போறீங்க? வாய்க்கால வெட்டுறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஜீவ நதி என்ன செய்யணும்? ஊற்றப்படணும். உடதத்தில் என்ன ஊற்றப்படணும்? ஆவியானவர் ஊற்றப்பட்டே ஆக வேண்டும். அப்போ வேதத்தில் யார் யார் செழிப்பில்லாமல் இருந்தார்களோ, வனாந்தரத்தை போல இருந்தார்களோ, எல்லாவற்றையும் செழிப்பாக மாற்றினார் பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமென். வேதாகமம் முடிதலும் செழிப்பாக்குறவர்னா யாரு தான்? சத்தமா சொல்லுங்க. செழிப்பாக்குறவர் யாரு தான்? ஒண்ணுமே தெரியாம படிக்காம இருக்கிறவன எல்லா வேலைகளையும் செய்ய ஞானம் உள்ளவனா மாத்துறாருன்னா யார் தான் அது? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருளாய் கிடக்கிறது, மேடும் பள்ளமா இருக்குது, பயங்கரமா இருக்குது, அதை கனி உள்ள இடமா மாத்தணும்னா யாரு தான்? சொல்லிக்கிட்டே இருங்க. யாரு தான்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனை எந்த மனிதனை ஏமாற்ற முடியாது. ஒரு மனிதனை கர்த்தர் மாற்றி விட்டால் அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இந்த கேசட்ல பாடுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் சினிமா பாட்டு பாடி சினிமாவை பார்த்துட்டு இருந்தவங்க தான். இன்னைக்கு அவனால் எந்த பாட்டும் பாட முடியல, என்ன பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க? இயேசு பாட்டை தான். அப்படி உங்கள் வாயெல்லாம் மாற்றி விட்டுருவார் பாருங்க, உங்கள் கையெல்லாம் மாற்றி விட போகிறார். உன்னால் உலகத்தில் உள்ள ஒன்று கண்டதெல்லாம் செய்யவே முடியாது. அவரே தான் பாடணும், முட்டி தான் போடணும், ஜபந்தான் பண்ணணும். கோயில் 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 கோயில், சர்ச்சு 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 சர்ச்சு, கத்தர் கத்தர். இந்த பைத்தியமாக மாற்றுவதற்கு தேவன் தம்முடைய ஆவியை ஊற்ற போகிறார். எல்லா கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து கொண்டே இருப்பாண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சர்வ. நான் இந்த தலைமுறையான பாட்டெல்லாம் பாடும்போது எங்கள் ஃபேமிலி ஜெனரேஷனில் என் முன்னால் வந்துச்சு. நீங்கள் எப்படி பாடினீங்களோ தெரியல, யாரை நினச்சிக்கிட்டு பாடினீங்களோ அது எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஐ சே, பாடலை பாடும்போது நல்ல தேவனை நல்லா நினச்சி சரியாக பாடணும். இப்படியெல்லாம் பாடி தேவனை தியானம் பண்ணா யாருடைய வல்லமை புறப்பட்டு வரும்? தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வரும். எங்கள் அம்மாவுக்கு அம்மா பாட்டி கிட்டத்தட்ட 92 வயசு, தூத்துக்குடியில் அவங்க இருக்கும்போது நான் போயிருக்கேன் சின்ன வயசில். அவங்க முட்டிக்கு இடையில கொண்டு விடுவாங்க என்ன, கண்ணு தெரியாது அவங்களுக்கு. அந்நிய மாசு பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஷாக்கா கத்தியா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஊழியக்காரங்களாம் வந்து அவங்ககிட்ட ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. இப்படிப்பட்ட தலைமுறையிலிருந்து கர்த்தர் என்னை இழுத்துட்டு வந்தார். இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். தலைமுறையாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எண்ணெய் போட்டு ஜெபம் பண்ணியிருப்பீங்க, எல்லாம் செஞ்சுருப்பீங்க. அவன் எந்த ஊருக்கு எங்கே போய் வேலை செஞ்சு என்ன செஞ்சுட்டு இருப்பான். ஒரு நாள் வரும், தேவன் அவனை எடுப்பார், அவளை எடுப்பார். தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். ஒரு நாளையை கர்த்தர் விட மாட்டார். தலைமுறையாக. ஹல்லேலூயா. நல்லா ஊழியம் செய்யறதுக்கே விருப்பம் இல்லாமல் பல வேலைக்கு போனவன், பல காரியங்களில் போய் பல ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி என்னென்னோ செய்து தப்பித்து ஓட பார்த்த என்னை தேவன் இழுத்து கொண்டு வந்து அவருடைய ஆவியினால் என்னை நிரப்பினார். ஆவியானவரால் செய்ய முடியாதது என்று ஒன்றுமில்லை. புரிந்தவர்கள் மட்டும், இது வரைக்கும் வசனத்தை கேட்டவங்க மட்டும், ஆவியானவர் செழிப்பாக்குவான்னு நம்பின மட்டும் இந்த ஆலயத்துக்குள் வந்தது நிமித்தம் கையை தூக்கும்படி கேட்கிறேன். இந்த ஆலயத்திலிருந்து சேர்ல உட்கார்ந்து இருக்கிற கையை தூக்கி என் தேவன் செழிப்பாக்கிறேன் என்று சொல்லும்படி கேட்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வனாந்தரத்தை செழிப்பாக்குகிற ஆவியானவரை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். வனாந்தரத்தில் ஒன்றுமில்லாத இடத்திலும் புல் பூண்டுகளை முளைக்க வைக்கிற தேவன் தான் என்னுடைய தேவன். நானும் இந்த தேவனை வாழ்நாள் முழுவதும் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். நான் பார்க்கிறேன், ஒன்றுமில்லாத இடத்திலும் புல் பூண்டுகளை முளைக்க செய்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். நம்முடைய தேவன் யார்? சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆச்சரியமான தேவன். ஆண்டவர் மோசே ஒரு நாள் கூப்பிட்டார். மோசே ரொம்ப சோர்ந்து போய், அவருக்கு மட்டும்தான் தேவனுடைய வல்லமை இருந்துச்சு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி ஃபெடப்பாய் இருக்கிறார். ஆண்டவர் அவனை மோசே கூப்பிட்டார். கமான் மோசஸ், உனக்கு மட்டும்தான் என் ஆவியை நான் கொடுக்க முடியும் என்று நினைத்து விடாத. ஒரு 70 பேரை என்ன செஞ்சுட்டு வா, கூட்டிட்டு வா. எடுத்து வாசி. என்னாகுமா 11 எடுத்து வைத்துக் கொண்டால் 16 வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினைச்சிடாத, நீ ஒரு நாள் இருந்து கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய முடியான்னு சொல்லிட்டு போயிடாத.
நான் வனாந்தரத்தில் ஆறுகளை ஊற்றுகிற தேவன் அல்லவா? உன்மேட்ட மேல மட்டுமல்ல, உன் கூட இருக்கிற எத்தனை பேர் மேல என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். புரிந்தால் ஆமென் சொல்லிக் கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று காலை தேவன் சொல்லுகிற தீர்க்கதரிசன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்தில் உன்னை கர்த்தர் அழைத்து அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் அல்லவா? உன் மூலம் உனக்கு பின்னால் ஒரு 70 பேராவது உன் ஆயுசு முழுதும் அவருடைய வல்லமையை பெறும்படி தேவனை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. எல்லாம் கை தட்டிட்டே சொல்லுங்க, என் மூலம் என் ஆயுசு காலம் முழுவதில் ஒரு 70 பேராவது தேவனுடைய வல்லமையை அறியும்படி தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுவாராக. தேவன் தம்முடைய வல்லமையை ஊற்றுவாராக. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே நடத்திட்டு இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை லட்சம் பேர்? 6 லட்சம் பேர். ஆளுக்கு ஒரு மனைவினாலும் அது ஒரு 6 லட்சம், 2 பிள்ளைகள்னாலும் அது ஒரு, எல்லாம் சேர்த்து ஒரு 18-20 லட்சம். இவ்வளோ பேர் இருந்தும் அவன் மேலே ஒன்றும் யாருடைய வல்லமை வெளிப்படலை. காடை வந்தால் நல்லா வாயில் வச்சு சாப்பிடுவான், கோழிக்கறியை திம்பான், மறுபடி சட்டியை தூக்கிக்கிட்டு மோசைக்கிட்ட போய் நிற்பான். இப்போ நான் சொல்கிறது இங்கே கூட நடந்துட்டுருக்கோம், சில வீட்டிலலாம் நடக்கும். இதெல்லாம் நல்லா கவனிங்க. மோசை பார்த்தாரு, இத்தனை லட்சம் பேர் இருக்கான், கோழிக்கறி திங்கிறான், மன்னாவை திங்கிறான், செங்கடலை கடக்கிறான், எல்லாம் பண்ணிக்கிட்டுறான். ஆனால் ஒருத்தரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒர்ஷிப் பண்ண மாட்டாங்க. இப்போ பாஸ்ட் மட்டும் என்ன சொன்னாலும் வியாழக்கிழமை காலையில் யாரும் ஜபத்துக்கு வந்துடுறாங்களே, ஆனால் சும்மா விட மாட்டார் ஆண்டவர். அதுக்கு ஒரு வேலை வச்சுருக்காரு. ஒரு நாள் ஜபம் அப்படின்னா உடனே ஓடி வந்துடுறாங்களே. ஊரெல்லாம் போகிறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது, டைம் இருக்குது, வசதி இருக்குது. ஆனால் ஆண்டவர்கிட்ட மட்டும் வரமாட்டேன். இதுதான் அவனும் செஞ்சான், இஸ்ரவேல் ஜனங்களும் செஞ்சான். கர்த்தர் பார்த்தார், அந்த 6 லட்சம் பேருக்கு எழுத விட்டு அவனை விட்டு தொலை. எத்தனை பேரை கொண்டா நீ? ஒரு 70 பேரை கொண்டா. இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், அடங்காதவன் அவனை பற்றி கவலைப்படாத, அவனை விட்டு தொலை. நீ ஒரு 70 பேரை டார்கெட் பண்ணு. எல்லா கவிதை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 18 லட்சம் பேரை மீட்பதற்கு 70 பேர் மேலே தம்முடைய ஆவியை ஊற்றினார். அவ்வளவுதான். அந்த பாளையமே மாற ஆரம்பித்தது. இப்போ கை வைத்து சொல்லுங்க, வனாந்தரத்தில் ஆவியை ஊற்றுகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அதை வாசித்து பார்ப்போமா? வாசித்து பாருங்க, என்ன ஆகுமோ? 11:16 மூப்பரில் அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி போதும். 17 வசனம் அப்படி போனீங்கன்னா 17 கடைசியில் உடனே யாருடைய ஆவி வந்து இறங்குகிறார்? 17 பரிசுத்த அவர்கள் மேல் வைப்பேன். என் ஆவி என்ன செய்வேன்? வைப்பேன். அந்த கீழே உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பேர் மேலும் ஆவியானவர் வந்து இறங்கிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் உள்ள அவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட வைக்க முடியல அப்படின்னாலும் ஒரு 70 பேரும் ஆயுசு நாட்களில் தொடும்படி கர்த்தர் அற்புதம் செய்வார். கையெல்லாம் வைத்து சத்தமா சொல்லுங்க, 70 பேர். சத்தமா சொல்லுங்க, 70 பேர். என் வாழ்க்கை முடிவதற்குள் ஒரு 70 பேருக்கு இயேசுவை சொல்லிட்டு தான் சாவேன். ஒரு 70 பேருக்கு ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுத்திட்டு தான் நான் மரணம் அடையணும். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நிச்சயம் ஆண்டவர் செய்து முடிப்பார். இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறபடினால், as it is a prophetic word, even after me, after many years, this will come to pass. இந்த வார்த்தை வந்தே தீரும். ஹல்லேலூயா. Our address, Reverend J. James Salaman, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.